ரமலான் என்பது சாதாரணமான மாதம் அல்ல. எல்லா விதமான பரக்கத்தும் பல மடங்கு கிடைக்கக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம். அந்த ரமலானுடைய மாதத்திலே எல்லா விதமான பரக்கத்துகளையும் முழுவதுமாக ஒரு மனிதன் பெற்றுக் கொள்வதற்காகத்தான் அதற்கு முன்பு வரக்கூடிய 2 மாதங்களிலுமே அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 மாதத்திலும் பரக்கத்தை கேட்டு துஆ செய்ய சொன்னார்கள். அதனால தான் ரஜபினுடைய அந்த நாள் மாதம் ஆரம்பித்து விட்டது என்று சொன்னாலே ஒவ்வொரு தொழுகையிலுமே இந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ரஜப மாதத்திலும் ஷஅபானினுடைய மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. இந்த 2 விஷயத்திலும், இந்த 2 மாதங்களிலும் ஒரு மனிதன் பரக்கத்தை பெற்றுவிட்டான் என்று சொன்னால் ரமலானினுடைய மாதத்திலே அவன் எல்லா விதமான பரக்கத்தையும் பெற்று விடுவான். ரமலான், ரமலானை அடைய செய்திடுவாயாக, எங்கள் அனைவரையும் ரமலானை அடைய செய்திடுவாயாக என்பதற்கான அந்த பொருள், அதுவரையும் நம்மளை ஹயாத்தாக்க இவ்வுலகிலே எங்களை வாழ வைத்து விடு என்று கேட்கக்கூடிய ஒரு பொருள். உயிரோடு இருந்தால் தானே நாம் ரமலானை அடைய முடியும். ரஜபு வந்து விட்டது, ஷாபான் வந்து விட்டது, ரமலானிற்கு முன்பு மரணமும் வந்து விட்டது என்று சொன்னால் பிறகு அந்த ரமலானினுடைய அந்த பரக்கத்துகளை, நன்மைகளை பெற முடியாத நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம்.